நீங்க சட்டிக்கு சாப்பிடுறீங்களா? சோறு சாப்பிடுங்க. சட்டிக்குள்ள தான் சாப்பிடுவேன். அப்படியா? இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு பிரியாணி கடை திறக்க போகிறாங்கன்னு சொல்லி அதை திறந்து வைக்கிறதுக்காக இர்ஃபான் வியூ பிரபல யூடியூபர் இர்ஃபான் வியூ வரான்னு சொல்லியிருந்தேன். இன்றைய நாள் 19ஆம் தேதி இந்த பிரியாணி கடை வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து திறந்து வைக்க போகிறாங்க. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நல்ல அழகாகவே வந்து செய்திருக்காங்க. இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இர்ஃபான் வியூவோட நாங்களும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். இங்கே என்ன நடக்குது, பிரியாணியுடைய விலை என்ன, நல்லா இருக்கா, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடை வந்து உள்ளுக்கு இன்டீரியல் ஒர்க்குகள் வந்து எப்படி இருக்குது அதையும் வந்து முழுக்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. யாராவது உங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, பலாலி வீதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நொதோன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே தாண்டி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கம் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் இருக்குது. யாழ்ப்பாணம் போகிற பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வசந்தம் ஃபார்மசி இருக்குது. அந்த ஃபார்மசிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கடை வந்து திறக்கிறாங்க. வெளியில் டிஜே எல்லாம் ஏற்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், பந்தல்லாம் போட்டு இதில் வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிக்மி அவங்களுடைய கொடி எல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்காக செஞ்சுருக்காங்க. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம பரவாயில்ல யூடியூபர்ஸ் எல்லாம் நிற்கணும். ஓகே, இதில் ஒரு ஸ்டோல் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இதில் இர்ஃபான் வியூ பிரியாணி ட்ரீட்னு சொல்லி ஒரு இதில் வந்து அவர் அதெல்லாம் கதைக்க போகிறார் நினைக்கிறேன் இர்ஃபான். ஓகே, இப்படி ஏற்பாடு வந்து நடந்துருக்குது. இதில் இந்த விளம்பர பலகை எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். காலித் பிரியாணி ஜெஃப்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி அந்த விளம்பர பலகைலாம் போட்டிருக்காங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. கஸ்டமர் இன்ஃபார்மர் இல்ல. நீங்க எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நான் வந்து இது பங்களாதேஷ்ல இருந்து. பங்களாதேஷ். நான் பார்க்குறேன். அங்கேயோ இவ்வளோ குட்டத்தை வந்துருக்கீங்க. மூஞ்சி இப்படி பெருசாக தெரியுமே. என்ன நீங்க சட்டிக்கு சாப்பிட்றீங்களா? சோறு சாப்பிடுங்க. சட்டிக்குள்ள தான் சாப்பிடுவேன். அப்படியா? சட்டிக்குள்ள சாப்பிடுவேன். சட்டிக்குள்ள தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு காலி பிரியாணி சாப்பிடுவேன். வந்துக்கிறீங்க? பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி. பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி. கொடூரமா இருக்கிறாங்க. யாரு பங்களாதேஷ். ஒரே ஒரு ஸ்நாக் சொல்லுங்க. ஸ்நாக் பாபா. பிரியாணி சாப்பிட இல்லையா? சாப்பிடதான். எப்படி டிரைவிங் எப்படி போகுது இப்போ? நல்லா இருக்கும். ஓகே, பாருங்க எவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ பேர் பாருங்க, அப்படியே மொச்சு போய் நிற்கிறாங்க. முக்கியமாக இர்ஃபான் வியூவை பார்க்க தான் வந்துருக்காங்க. 1958ஆம் ஆண்டு காலித் என்ற தனிநபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விருட்சம் உலகளாவிய ரீதியில் பல கிளைகளாக துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35 கிளைகளை இந்தியாவிலும் மலேசியா, துபாய், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளோடு சேர்த்து 50 கிளைகளையும் தன்வசம் கொண்டுள்ளது. அடுத்த கட்டமாக சவுதி அரேபியா, ஜப்பான், லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தன் கிளைகளை ஆரம்பித்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது எங்களுடைய உத்தியோகர்கள் சார்பில் மாலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் மாலை அணிவித்து. இப்பொழுது எங்களுடைய விருந்தினர்களுக்கான மாலை அறிவிக்கும் வைபவம் இடம்பெற இருக்கிறது. மாலை அணிவிக்கிற நிகழ்வு வந்து இப்போ நடந்து வந்ததுக்கு தொடர்ச்சியாக வந்தவர்களை வரவேற்று மாலை அணிவிக்கிற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
திறந்து வைக்கப்பட இருக்கிறது. நாடா வெட்டி திறந்து வைக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து மங்களகரமான மங்கள விளக்கு ஏற்றப்படுகிறது. மற்றும் இர்ஃபான் வியூ வாரார் இல்லையா? இந்தியாவினுடைய பிரபலம் வருகிறது கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த இடியும் விளங்காமல் உங்களுடைய சிறு உரையிலேயே மாற்ற இருக்கிறார் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே அதற்கு முன்னாடி இப்பொழுது பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாஃப்னா மக்களுக்கு வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் மெயின் தேங்க்ஸ் ஃபார் டர்னிங் அப் அண்ட் இங்கே நிறைய கேமராஸ்லாம் இருக்குது. எனக்கு முன்னாடி ஆளுங்களோட கேமரா பட் இட்ஸ் கூல். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜாஃப்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் இன்னைக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போகிற நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் வாங்க போய் காலேஜ் பிரியாணி சாப்பிடலாம். யாரெல்லாம் மெயில் வந்திருக்கோம் நீங்கள் ப்ளீஸ் கம் அப். வாங்க போய் நம்ம மேலே சாப்பிடலாம். ஜெனரல் மேனேஜர் இருக்காங்க நம்ம இங்கே. நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிடலாம் வாங்க. லெட்ஸ் ஈட் டுகெதர். எஸ் கம். யார் யாருக்கெல்லாம் இர்ஃபானுக்கு மெயில் போட்டு இர்ஃபான் இருந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சோ அவங்க மட்டும் உங்கள் மெயிலை கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஜென்ரல் மேனேஜர்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் இர்ஃபான் ட்ரீட்டுக்கு ரெடி ஆயிடலாம். யார் யாருக்கு உங்கள்கிட்ட எல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து காட்டினா போதும். மெயில் மட்டும் வந்தவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க. வராதவங்க யாரும் இணைஞ்சு பண்ணாதீங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. பாருங்க எவ்வளோ பேர். ஆமாம், இந்த ஃபங்க்ஷனை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கேட்குறேன். எங்களை நம்பி வந்திருக்காரு. அவர் மேலே திரும்ப நாள் அனுப்பணும். ஜெஃப்னாக்கு வந்ததை வெறுக்க வைக்கிற அளவுக்கு நடந்துறாங்க. தயவு செஞ்சு கேட்குறேன். நன்றி.
இர்ஃபான் வியூ வந்து பார்த்தோம். உண்மையில இன்றைக்கு பிரியாணி சாப்பிட முடியுமான்னு தெரியல, அவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறாங்க. எல்லாருமே முச்சு பிடிச்சி நிற்கிறாங்க. இர்ஃபானை பார்க்குறதுக்காக இருக்கட்டும், பிரியாணி சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும். பிரியாணி சாப்பிட முடியுமா தெரியல. காணொளி பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொளி வாயிலாக சந்திப்போம். பாய்.